வணக்கம். வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, தீபாவளிக்கு பலகாரங்கள்லாம் செய்வாங்க. அப்போ நாம் என்ன பலகாரம் செய்யலான்னு பார்க்கலாம். நான் முதல்ல ஸ்வீட்டில் தொடங்குறேன். ரவா லட்டில் செய்கிறதுக்காக நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ரவா லட்டை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரவாவை ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். சாதாரணமாக உப்புமாவெல்லாம் செய்வோம் இல்லையா, அதுக்கு வறுக்கிற மாதிரியே வறுத்துக்கணும். வறுத்துட்டு பவுடர் ஆக்கிக்கணும். இது மிக்சிலெல்லாம் போட்டு அரைக்க முடியாது. ஆனால் ஒரு 1/2 கிலோ 1 கிலோன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நான் இதை வறுத்துட்டு அரைச்சி மிஷின்லேருந்து கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வச்சு தான் செய்ய போகிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் இதை காமிச்சிருக்கேன். மெஷர்மெண்ட்டு காமிக்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். மெஷர்மெண்ட்டு 1 கிளாஸ், நான் இது 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எதால் எடுத்தாலும் 1 கிளாஸ் ரவானா 1 கிளாஸ் சர்க்கரை ஈவனாக இருக்கணும். இது 1 கிளாஸ் சர்க்கரை, ரவா 1 கிளாஸ்னால் 1 கிளாஸ் சர்க்கரை. இது கூட ஏலக்காய் ஒரு 6 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைனாக நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். ரவாவும் சர்க்கரையும் ஒன்றுன்னா நெய் அரை கிளாஸ் எடுத்திருக்கேன். எந்த ரேஷியோவில் எடுத்தாலும் நீங்கள் 1 கிளாஸ் ரவா 1 கிளாஸ் சர்க்கரை 1/2 கிளாஸ் நெய் எதில் வேணாலும் இந்த மாதிரி ரேஷியோவில் தான் எடுத்துக்கணும். முந்திரி திராட்சை எல்லாம் நம்ம ஆப்ஷனல், நிறைய போட்டுக்கலாம், எப்படி வேணால் செய்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு தேவையான. நான் இந்த 1 கிளாஸுக்கு தேவையான முந்திரியும் திராட்சையும் எடுத்திருக்கேன். இதை நம்ம நெய்யில் போட்டு வறுத்து செய்யலாம். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரவா இருக்குது, வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். சர்க்கரையை நான் ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாங்க. அடுப்பில் வானலை வச்சுட்டு இந்த ரவாவை போட்டு வறுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு செய்ய தெரியாதவங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது இல்லையா, அதனால் அந்த ரவாவை வறுத்து காட்டுறேன் நான். அடுப்பை சிம்மில் கொஞ்சம் ஆஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு ரவா வறுத்துங்க. அப்படியே வறுத்துனீங்கன்னா அப்படியே நைஸாக வறுபட்டுரும். அந்த பச்சை ஸ்மெல்லு போனாலே போதும். ரவா வாசனை வரும், வறுக்கும்போது ரவா வாசனை வரும் இல்லையா, அந்த ரவா வாசனை வந்தாலே போதும். நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு பவுட்ரை அரைச்சிக்க வேண்டியதுதான். உங்கள் மிக்சியில் அரைச்சிக்க முடியும்னா அரைச்சிக்கங்க 1 கிளாஸ் போட்டு. அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 கிலோ ரவாவை இந்த மாதிரி வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ கூட செய்துக்கலாம். மாவு நல்லாயிருக்கும். நம்ம வறுத்து வச்சிட்டோம்னா மாவு நல்லாயிருக்கும். 1 மாதம் கூட அப்படியே இருக்கும். இதுதான் அந்த வாசனையெல்லாம் வருது பாருங்கள், அப்படியே வந்துடுது. இதோட இதை அப்படியே ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியதுதான். இந்த ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் இந்த ரவா மாவை கொட்டிடுவோம். இந்த சர்க்கரையும் அதில் கொட்டிடுவோம். இது ரெண்டுத்தையும் நல்லா கலக்கணும். ஏன்னா ரெண்டுத்தையும் கலக்கினா தான் சர்க்கரையெல்லாம் கலந்து ஈவனாக இருக்கும். இல்லைன்னா தனித்தனியாக ஒதுங்கி இருக்கும். நம்ம கலக்கி செய்யும்போது சர்க்கரை தனி மாவு தனியாக இருக்கும். அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுப்போம். 1/2 கிளாஸ் நெய் இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஊற்றிக்கலாம். இந்த முந்திரி திராட்சையெல்லாம் போட்டுக்கலாம். முந்திரியெல்லாம் பொரிஞ்சிடுது. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை அதில் கொட்டிடலாம். சூடும் அடுப்பில் கையை உப்பை வைக்கக்கூடாது. கரண்டியால் தான் கிண்டணும். இப்போது அதுக்கப்புறமா தான் கையால் நம்ம பெசரி பிடிக்கணும். இப்போது கொஞ்சம் நேரம் ஆயிடுது. கிண்டியாச்சு இல்லையா, இதுக்கு மேல்பட்டு கையை வச்சு கொஞ்சம் பெசரிக்கணும். அப்படியே லட்டு பிடிக்க வேண்டியதுதான். இப்போது இந்த மாதிரி ரவா லட்டு பிடிச்சிக்க வேண்டியதுதான். ஒன்று அப்படியே பிடிச்சிக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முழு ரவை செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டெல்லாம் செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியே இருக்கும். வாயில் வச்சு அப்படியே நைஸாக கரையும். இது செய்து பாருங்கள்.
இதை நாங்கள் வந்து 25 வருஷம், நான் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இதை செய்ய கற்றுட்டு நான் செய்கிறேன். நான் எனக்கு 30 வருஷம் ஆகுது. 25 வருஷமாக இது தீபாவளிக்கு இதை செய்யாத இருக்கவே மாட்டேன் நான். இந்த ஸ்வீட்டு ரவாவும் சர்க்கரையும் இந்த முந்திரி நெய் இருந்தாலே போதும். ஈஸியாக சீக்கிரமாக ஒரு 10 மினிட்ஸில் செய்திடலாம். அது வறுத்துட்டு அரைக்கிற வேண்டிய வேலை தான். உடனே கலந்து பொரிச்சிட்டு செய்யலாம். ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரவா லட்டை தீபாவளிக்கு நீங்களும் செய்து அசத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.